குனியமுத்தூர் பகுதியில் 3 கொள்ளையர்களை போலீசார் சுட்டுப்பிடித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொள்ளை வழக்கில் 3 பேரை கோவை போலீசார் சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இந்த சுட்டுப்பிடித்திருக்கக்கூடிய 3 பேரின் நிலை என்னவாக இருக்கிறது? அவர்களின் குற்றப்பின்னணி என்ன? இவர்களை சுடப்பட்டதற்கான காரணம் என்ன? காவல்துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு குடியிருப்பில் நேற்று பட்ட பகலில் 13 வீடுகளில் கதவை உடைத்து 56 பவுன் தங்க நகைகள், 3 கிலோ வரை வெள்ளி பொருட்கள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த விவகாரம் தொடர்பாக நேற்று போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் பதிவான காட்சிகளையும் அதில் அங்கு வந்தவர்கள் நோட்டமிட்டவர்கள் கண்காணித்து வந்த சூழல்ல இன்று காலை குனியமுத்தூர் அடுத்த குளத்துப்பாளையம் பகுதி அருகே இந்த கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் பதுங்கி இருந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கு. உடனடியாக அங்கு சென்றவர்கள் போலீசாரை தாக்க வந்ததாகவும் போலீசார் தற்காத்துக் கொள்வதற்காக 3 பேரை காலில் சுட்டு பிடித்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. மாநகர காவல் ஆணையர் 3 பேரை சுட்டி பிடித்திருப்பதாக தகவலை உறுதி செய்திருக்கிறார். இந்த சூழல்ல 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அந்த காலில் பதிந்த அந்த புல்லட்டுகளை எடுப்பதற்கான பணிகள் இருப்பதாக மருத்துவர் தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த குண்டடிப்பட்டவர்கள் யார், அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், எந்த குற்ற வழக்குகளில் ஈடுபட்டார்கள் என்பதை விரைவில் காவல்துறை தெரிவிப்பதாக அவர் தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க. பட்டப்பகல்ல வீடு புகுந்து கொள்ளை அடித்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் சுட்டுப்பிடித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 பேருடைய பின்னணி குறித்து விரைவில் காவல்துறை தெரிவிக்கும் என சொல்லியிருக்காங்க. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.